தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். சென்னையில் கடந்த மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது குறித்து அந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தன் கார் மீது மோதிய அந்த காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தார்கள், தாடி வைத்ததாக தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பேச்சு இரண்டு மதத்தினிடையே மோதலை உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி அவருக்கு எதிராக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது விபத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மட்டுமே தான் பதில் அளித்ததாகவும் தன்னுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இரண்டு பிரிவினரிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் உள்நோக்கத்துடன் தான் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் தன்னுடைய கருத்துக்களால் எந்த ஒரு வன்முறை சம்பவம் நிகழவில்லை என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரிக்க வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆதீனத்தில் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அளிக்கப்பட்ட புகார்கள் மீது தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மற்றும் கோவை போன்ற இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. எனவே மத நலன் எதிராக தேவையில்லாமல் ஆதீனம் பேசியுள்ளார். இந்த மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆதீனத்தினரே இந்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு கால அவகாசம் வழங்கி விசாரணையை தற்போது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.